ஆபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து ரூம்ல இருக்காங்க. அப்ப ஆபி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ராகவ் கேட்குறாரு, "என்ன ஆபி இப்படி யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, சந்திராக்காவ வச்சு அவனுக்கு எவ்வளவோ நம்ம மிரட்டுறோம். ஆனா அவன் கொஞ்சம் கூட அடங்கவே இல்ல. அவன் வாயிலேருந்து ஒரு உண்மை கூட வரா மாதிரியே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆபி சொல்றாங்க. "இங்க பாரு, அவன் ஒண்ணும் நல்லவன்லாம் கிடையாது. அவன் கெட்டவன். அப்படிதான் பண்ணுவான். அவனோட வாயிலேருந்து உண்மைய வர வைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம்." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "அப்போ நம்ம தோத்துருவோமா?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "நான் தோத்துருவேன்னு சொல்லல. கொஞ்சம் பொறுமையா இரு. நீ அவன பத்தியே ரொம்ப யோசிச்சு அப்படியே குழம்பாத." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "இங்க பாரு, அமைதியா இரு. எல்லாமே நல்லதாவே நடக்கும்." அப்படின்னு ஒரு ரஜினி ஸ்டைல்ல சொல்றாரு. அப்படியே அபி சிரிக்கிறாங்க. பயங்கரமா சிரிக்கிறாங்க. "அபி, நீ சிரிச்சிட்டியா? அது போதும். நிம்மதியா தூங்கு. சரியா? எல்லாமே நடக்கும்." அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அபியும் படுத்து தூங்குறாங்க. அப்படியே அனு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கருந்து வராரு ஆகாஷ். 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னங்க, எப்படிங்க பண்றது? என்ன சொன்னாலும் அவன் ஒரு உண்மையே சொல்ல மாட்றான்." அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரு போலீஸ நம்ம வர வைப்போம். ஒரு பொய்யா வர வச்சு, ஏதாவது அவன 2 அடி அடிச்சா கண்டிப்பா அவன் உண்மைய ஒத்துப்பான்." அப்படின்னு அனு சொல்றாங்க. "எதுக்கு அனு? டூப்ளிகேட்லாம் வேணாம். ஒரிஜினல் போலீஸே வர வச்சிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே சொல்றாரு. அத கேட்டு அப்படியே அனு சிரிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. அனு வந்து ஆகாஷோட நெத்தியில அப்படியே முத்தம் குடுக்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே யோசிக்கிறாரு, என்ன பண்றதுன்னே தெரியலையே! மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரே உயிர எடுக்குது. இதுக்கு என்னதான் வழி? என்னதான் முடிவு? இது கண்டிப்பா அபி, ராகவ் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து ஹால்ல இருக்காங்க. அங்கருந்து வராங்க சந்திரா. "மச்சான், மச்சான், மச்சான்னு கூப்பிட்டுட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு. "இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு சுடு தண்ணி வேணும்." அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு. "நான் வேது பிடிக்கணும். ரொம்ப ஒரு மாரி கோல்டா இருக்கு. இங்க பாருங்க, நான் தும்புறேன் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தும்பிட்டே இருக்காங்க சந்திரா. "இங்க பாரு, நீ சொல்ற வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா இருக்காரு. "நீங்க யாராவது பண்ணி குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட போறாங்க. "இங்க பாரு, நீ எதுக்கு அபிய பண்ண சொல்ற? என்ன மட்டும் தானே டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்க. வீட்ல இருக்க யாரையும் நீ டார்ச்சர் பண்ணாத. இரு, நானே போய் வச்சு எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு போயிட்டு சுடு தண்ணி வச்சு கொண்டு வராரு. கொண்டு வந்து அப்படியே குடுக்குறாரு. அவங்க அப்படியே போர்வைய போத்திட்டு, அப்படியே அந்த வேதெல்லாம் பிடிக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. டென்ஷனா இருக்காங்க. பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியவே மாட்டேது. "இங்க பாருங்க, நீங்க போலீஸ்ல ஏதாவது போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இவங்க இனிமேலாம் இங்க இருக்கக்கூடாது." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு. அங்கருந்து அப்படியே போறாங்க. போனோனே அப்படியே யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா முரளி யோசிச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் அங்கருந்து வராங்க. எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க மச்சான், உங்களுக்காக தான் நான் வந்து கோழி குழம்பு வச்சிருக்கேன். என்ன டேஸ்ட்டா வச்சிருக்கேன் பாருங்க. சாப்பிடுங்க மச்சான், சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடுறாங்க. சாப்பிட சொல்றாங்க. "இங்க பாரு, என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. நானே சாப்பிடுறேன்." அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு, "மச்சான், மீதி கொஞ்சோண்டு இருக்கு. நீங்களே சாப்பிடுங்க மச்சான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுக்குறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "ஐய்யய்யோ! ஏய், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு முரளி சொல்றாரு. "என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? நான் சாப்பிட்டத நல்லா இருக்கு, அமிர்தம் மாதிரி இருக்குன்னு குடிப்பீங்க. இப்ப என்ன மச்சான் வேணான்னு சொல்றீங்க? ஏன் மச்சான் என்ன போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க. "ஏய், எனக்கு வர கோவத்துக்கு உன்ன என்ன பண்ண போறேன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கோவப்படுறாரு. கோவப்பட்டு அங்கருந்து அப்படியே போறாரு. எல்லாருமே ஒரு மாரி அப்படியே டென்ஷனா யோசிக்கிறாங்க. ஆனா அபி, ராகவ், அனு, ஆகாஷ் 4 பேருமே சேர்ந்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சுந்தரி யோசிக்கிறாங்க, "என்ன நல்லா மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இந்த பொண்ணு போட்டு இவன இப்படி படுத்தி எடுக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி ஒரு மாரி அங்கருந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. படுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கருந்து வராரு முரளி. அப்படியே எழுந்துக்கிறாங்க சந்திரா. எழுந்து உட்காந்துட்டு ஹால்ல சொல்றாங்க, "இங்க பாருங்க. அப்பா, 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 அப்பா! எனக்கு முடியவே இல்லங்க. எனக்கு சுத்தமா முடியல. இங்க பாருங்க, இந்த காலு பயங்கரமா வலிக்குது. கொஞ்சோண்டு கால புடிச்சு விடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க. "என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னால்லாம் காலெல்லாம் புடிச்சு விட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கர கோவமா அப்படியே கத்துறாரு. "என்ன மச்சான், என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு கால் வலினா எப்படி புடிச்சு விடுவீங்க தெரியுமா? என்ன பார்த்து பார்த்து கவனிச்சுக்கினீங்க. இப்ப இப்படிலாம் பண்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. கத்துனோனே எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க. "ஏய், உன்ன என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவப்பட்டுட்டே இருக்காரு. திரும்பி பார்த்தா அஞ்சலி நிக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க. பார்த்துட்டு, "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு அஞ்சலி அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போறாரு முரளி. "இங்க பாரு, இவங்க யாருன்னே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அந்த செவுத்துல போயிட்டு அப்படியே தலைய வச்சு இடி இடி இடின்னு இப்படி இடிச்சுக்கிறாரு. "என்னங்க, என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி புடிக்கிறாங்க.
புடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துர்றாரு. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அங்க படுத்துட்டுருக்காரு. டாக்டர் கிட்ட எல்லார்கிட்டயுமே கேட்குறாங்க. ஒண்ணும் இல்ல. அவருக்கு கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்ச உடனே சரியாயிடும்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. அஞ்சலி ரூம்குள்ள போறாங்க. போயிட்டு அப்படி பக்கத்துல உட்காராங்க. "அம்மம்மா" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க என்ன சொன்னீங்க நீங்க? அம்மம்மாவா? அப்போ உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா?" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. "எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு. "ஆமாங்க. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. என்ன அம்மம்மான்னு நீங்க கூப்பிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சுத்தி எல்லாருமே பார்க்குறாங்க. "டேய் உனக்கு வந்துடுச்சா ஞாபகம்? எவ்ளோ ஃப்ராட்ரா நீ" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ், ராகவ் எல்லாருமே அப்படியே பயங்கரமா கோவத்தோட மனசுல நினைக்கிறாங்க. அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோனே எல்லார்கிட்டயுமே அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா போய் சொல்றாங்க. "பாட்டி அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. அவர் தலையில இடிச்சார்ல அதனால ஞாபகம் வந்துடுச்சு" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. அத கேட்ட உடனே வீட்ல இருக்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "ஐய்யய்யோ! இவன் என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே! ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க. பாட்டி யோசிக்கிறாங்க. "என்ன உண்மையாவே ஞாபகம் வந்துடுச்சாம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, உண்மையா தான் ஞாபகம் வந்துருச்சு. அவரு என்ன அம்மம்மான்னு கூப்பிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மாப்பிள்ளைக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அது போதும். நாம கும்பிடுற அந்த தெய்வம் தான் ஏதோ ஒரு வகையில வழிகாட்டியிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அனு அனு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஆகாஷோட அப்பா அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, "மாப்பிள உண்மையாவே வந்துருச்சா உங்களுக்கு ஞாபகம்? என்னால நம்பவே முடியல" அப்படின்னு சொல்றாரு. "உண்மையா தான் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு. "அம்மா இனிமே நீ நல்லா இருக்கணும் சரியா? நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. பாத்தியா? நாம நெனச்ச மாதிரியே மாப்பிள்ளைக்கு சீக்கிரமாவே சுயநினைவு வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அப்படியே சுந்தரியும் சொல்றாங்க. "எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சுயநினைவு வந்தத நெனச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் அப்படி சொல்றாங்க. அபி, ராகவ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஃப்ராடு என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே! எதுக்காக இவன் இப்படி சொல்லியிருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க. "உங்ககிட்ட நாங்க பேசினோம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ், அபி, அனு, ஆகாஷ் 4 பேருமே சேர்ந்து முரளி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க பின்னாடி அந்த கார்டன்ல நிக்க வைக்கிறாங்க. "என்ன உங்களுக்கு சுயநினைவு வந்துடுச்சா? நீங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அபி, ராகவ், அனு, ஆகாஷ் 4 பேருமே சேர்ந்து கேட்குறாங்க. "உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு. அத கேட்டோனே எல்லாருக்குமே கோவமா வருது. "எதுக்காகடா? எதுக்காக இப்படி எங்க அக்காவோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நெனச்ச? எதுக்காக இப்படி ஃப்ராட்தனம் பண்ண?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "இங்க பாருங்க, நாம என்ன பேசுறோமோ அத மட்டும் நம்ம பேசுவோம். இப்ப எதுக்காக ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க தான் நடிக்க வச்சிருக்கீங்க? என்ன கார்னர் பண்ண பார்க்குறீங்களா? இங்க பாருங்க, இப்போ நான் உண்மைய சொல்றேன். ஆமா, நான் நடிச்சேன் தான். எனக்கு சுயநினைவு இருக்கு" அப்படின்னு சொல்றாரு முரளி. அத கேட்டோனே எல்லாருக்குமே அப்படியே கோவமா வருது. "பாத்தீங்களா இவன் ஃப்ராடுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "ஆமா, இப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் வாயிலருந்து உண்மைய வர வைக்கணும்னு நெனச்சு தான் நீங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்களால அது முடியவே முடியாது" அப்படின்னு முரளி சொல்றாரு. "கண்டிப்பா நீ கெட்டவன்னு எங்க அக்கா கிட்ட நாங்க நிரூபிப்போம்" அப்படின்னு ராகவ சொல்றாரு. "உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அஞ்சலின்ற அந்த பிரம்மாஸ்திரம் என்கிட்ட இருக்கு. அது ஒண்ணு போதும். அந்த ஒண்ணை வச்சே நான் எப்பவுமே யார்கிட்டயுமே மாட்டவே மாட்டேன்" அப்படின்னு முரளி சொல்றாரு. "சரி பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. "கண்டிப்பா பார்க்கலாம். களத்துல இறங்கியாச்சு. இனிமே என்ன பார்க்கலான்னு? கண்டிப்பா பார்க்கலாம். உங்களால முடிஞ்சத நீங்க பார்த்துக்கங்க. என்னால முடிஞ்சத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே சந்தோஷமா அங்கேருந்து போறாரு. 4 பேருமே சேர்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. "பார்த்தீங்களா? அவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு போறான்" அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க. "இங்க பாரு அபி, அவன் ஒவ்வொரு விஷயமும் கரெக்ட்டா பிளான் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கான். எப்படி அக்காவ ஏமாத்தி வச்சிருக்கான் பாரு. எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா தலையில இடிச்சுட்டு என்னென்ன பிளான் போட்டிருக்கான் பாத்தியா? ஒரு நிமிஷத்துல இவன் இவ்ளோ பிளான் போடுறான்" அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ், அனு எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "இனிமே அடுத்தடுத்து நடக்கிற எல்லாத்துலயும் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "ஆமா, ஆமா. அவன் ஒண்ணும் நல்லவன்லாம் கிடையாது. இனிமே அஞ்சலி அக்காவ அவன் விழுந்து விழுந்து கவனிப்பான். அப்படியே அஞ்சலி அக்காவ அப்படியே கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைப்பான். இவன் என்ன சொன்னாலும் அஞ்சலி அக்கா தலையாட்டுற மாதிரி பார்த்துப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "அபி, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்டு. அவன் அப்படிதான் பண்ணுவான்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா கோவம் வருது. டென்ஷனா இருக்கு. அப்படியே ரூமுக்கு போறாங்க. போனோனே அபி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. "அபி இங்க பாரு. நான் சொல்றத கேளு. நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகாத" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன போய் டென்ஷன் ஆகாதன்னு சொல்றீங்க? இங்க நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அவனுக்கு எவ்ளோ தைரியம் பாருங்க. அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன எப்படிலாம் ஏமாத்துனான் தெரியுமா? என்னால அத தாங்கவே முடியல தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க.
அபி, நல்லா தெரியும் அவன் தான் கெட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவோ தெரியும். உன் மேலே எந்த தப்புமே இல்லை. நீ என்னோட பொண்டாட்டி, புரியுதா? உன்னை நான் முழுசாக நம்புகிறேன். என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. நீ எந்த காரணத்துக்கு கொண்டும் எப்போவுமே யாருக்குமே நீ துரோகம் பண்ணவே மாட்ட. எனக்கு தெரியும் அபி. கண்டிப்பாக என்னோட காதலை உனக்கு நான் புரிய வைப்பேன். புரிய வச்சு உன்னை இந்த வீட்டிலேயே இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அபி அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காங்க. இவன் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறான் ஒன்றுமே புரியலையே. ஆனால் கண்டிப்பாக அஞ்சலி அக்கா எது சொன்னாலும் இவன் சரின்னு தான் சொல்ல போகிறான். இவன் எது சொன்னாலும் அஞ்சலி அக்கா சரின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இவன் காய் நகர்த்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே பாரு அபி, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ டென்ஷனாக எதுவுமே யோசிக்காத, நடக்கிறதுலாம் நடக்கட்டும், ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி நீ போய் படுப்போ அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அங்கே வந்து அபி போயிட்டு படுக்கிறாங்க. ராகவ் அப்படி யோசிச்சுட்ருக்காரு. அடுத்தது இவன் என்ன பண்ண போகிறான்? எப்படியாவது அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே இவன் கெட்டவன் நிரூபிக்கணும். அது வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ராகவ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அதை பற்றி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஆகாஷ் 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. அணுக்கு அப்படியே கோவமாக வருது. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவான்? அதுவும் நம்மக்கிட்டே அவன் சவால் விட்டுட்டு போகிறான். என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு நெஞ்சு தைரியம் கொஞ்சம் அதிகம்தான். அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். அவன் தான் எல்லா விஷயமும் பிளான் போட்டு பண்ணிகிட்டு இருக்கானே, அவன் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் ரொம்ப கோவப்படுறாரு. சரி இனிமேல் அவன் என்னென்ன பண்ண போகிறான், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அதை பற்றி மட்டும் நம்ம யோசிப்போம் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அனு சொல்கிறாங்க, இல்லை அவன் என்ன பண்ண போகிறான்னு நமக்கு தெரியலையே. அவன் ஒரு விஷயமும் எவ்வளோ நக்கலாக திமுறாக சவால் விட்டுட்டு போகிறான். என்னால் அதை தாங்கவே முடியல, எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. ஆனால் கோவப்பட்டால் எதுவுமே நடக்காது. நான் உன்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் சாதிக்கணும். அவன் பார்த்தியா நம்மக்கிட்ட பேசும்போது அவன் மூஞ்சில் ஒரு டென்ஷன் இல்லை. அப்படியே கூலாக பேசுகிறான், ஜாலியாக பேசுகிறான். அதுவும் அஞ்சலி அக்கான்ற ஒரு பிரம்மாஸ்திரம் என்கிட்ட இருக்குது, அது ஒன்று போதும், இங்கே யாரும் ஜெயிக்க மாட்டீங்க, நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்கிறான். அதை கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னாலேயே தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எப்படியாவது அஞ்சலி அக்காவோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இரு, நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அஞ்சலி பாட்டி ஆகாஷோட அப்பா 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் பாட்டி, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லைம்மா அதுக்காக இல்லை, நீ மாசமாக இருக்க, இப்போ போய் இதெல்லாம் சொன்னால் நீ தாங்குவியா? உன்னால் தாங்க முடியாது. நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அபி வீட்டுக்கு போனேன். இன்னும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஃபோனே பண்ணலை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம்மா, அம்மா சொல்கிறதுலாம் உண்மை தான். நீ அங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பாவும் சொல்கிறாரு. அஞ்சலி அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முரளி வராரு. ஐயோ இதை 3 சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்குங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்னங்க இங்கே வாங்க, நாம் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அப்போ தான் அவங்க இங்கேருந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி பாட்டிலாம் சொன்னாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லி, நீங்கள் ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஐயோ இதுங்கெல்லாம் சேர்ந்து நல்லா மாட்டி விட்டுடுச்சே, என் கஷ்டம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை அஞ்சலி, கண்டிப்பாக நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம். நான் என்ன நினச்சேன்னா இந்த வீட்டோட மானம் போயிடக்கூடாது, அதனால தான் நான் ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னங்க இருக்குது, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, போலீஸை கூப்பிட்டா தான் அவங்களுக்கு பயம் வரும், கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அஞ்சலி, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அங்கே வந்து அப்படியே சந்திரா வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, இங்கே பாரு, முன்னாடி நான் உன்கிட்ட கேட்டேன், யார் பணம் கொடுத்து உன்னை நடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ போயிட்ட. இங்கே பாரு, உனக்கு கடைசியாக ஒரே ஒரு சான்ஸு தரேன், உண்மையை சொல்லிவிடு, நீ யார் அனுப்பி இங்கே வந்தன்னு சொல்லிவிடு. அப்படி நீ மட்டும் உண்மையை சொல்லலை, நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக அவங்க வந்து உன்னை விசாரிப்பாங்க, அவங்க உன்னை விசாரிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க சந்திரா. எங்கே வேணால் சொல்லுங்கள், எனக்கு என்ன, நான்லாம் எதுவும் ஒத்துக்க மாட்டேன், என்னோட மச்சான் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போன உடனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அபி, ராகவ், அனு, ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து. என்ன அஞ்சலி அக்கா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அந்த முரளியும் சரின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அபியும் ராகவும் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க இது, எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும், அவன் எப்படியாவது உண்மையை வந்து சொல்லணும்னு நினச்சா கடைசியில் நம்மளை பிரச்சனையில் மாட்டி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஆமாம் அபி, அவன் வேறு மாதிரி யோசிச்சிருக்கான். இப்போது அவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக சந்திரா அக்கா உண்மையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால தான் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இப்போ என்னங்க பண்ணுறது, நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு பேசு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு.
அபியும் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. இவங்க இப்படி சொல்கிறாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்குறாங்க அபிகிட்ட. இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசித்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அவங்களும் ஒரு மாதிரி பயந்தா மாதிரி தான் இருக்காங்க. இப்போ அவங்களால தொடர்ந்து நடிக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி இப்படி சொல்கிற? அவங்க கண்டிப்பாக நடித்து தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு உண்மை தெரியும், இல்லைன்னா தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பிளான் போடலாம்? அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டும் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம எந்த ஒரு பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக அது சொதப்பிடுது. நம்ம தோற்று தான் போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. இரு அபி, நானும் யோசிக்கிறேன். 2 பேருமே சேர்ந்து யோசிக்கலாம். ஏதாவது ஒரு பிளான் நமக்கு ஞாபகம் வரும். சரி, அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாம் ஏன் அந்த போலீஸ்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பணம் கொடுத்து இந்த கேஸ் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் இந்த முரளி நடுவில் இருக்கானே, இவன் கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான். இவன் தான் பக்கா ஃப்ராட் இல்லை. இவன் நம்ம என்ன யோசிக்கிறோம், இந்த போலீஸ் ஏன் இப்படி பேசுகிறாங்க, எல்லாத்தையுமே அவன் கவனிப்பான். கண்டிப்பாக நம்ம இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அபி. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி சந்திராக்காவை காப்பாற்றுறது? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கிற முரளி பயங்கரமாக சந்தோஷத்தோட பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது, பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. எதுக்காக நீ உண்மையை ஒத்துக்கிட்ட அஞ்சலி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காரணம் இருக்கு அத்தை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்கிட்ட இந்த உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் மச்சான் மச்சான்னு கூப்பிட சொல்லி அந்த பொண்ணை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கு காரணமே அந்த அபி ராகவ் 2 பேரும் சேர்ந்து தான் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. தெரியும் அத்தை, நான் இப்போ உண்மையை ஒத்துக்கணுன்னே அவங்க எல்லாரையும் என்னை கூப்பிட்டுட்டு போய் பேசினாங்க தெரியுமா. அபி ராகவ், அனு, ஆகாஷ் 4 பேருமே சேர்ந்து என்னை கேட்டாங்க. ஆமாம், எனக்கு சுயநினைவு இருக்குது, நான் பொய் தான் சொன்னேன்னு சொல்லிட்டேன். அதை கேட்ட உடனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. என்ன, நீங்கள் என்ன கார்னர் பண்ண பார்க்குறீங்களா? இப்போ டைரெக்டாகவே மோதலாம். அஞ்சலி என்கிட்ட இருக்க வரைக்கும் உங்களால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட உங்களால் வாங்க முடியாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படி சுந்தரி ஆச்சரியப்படுறாங்க. என்னது, உன்னை பற்றின உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சா? அபி ராகவ், அனு, ஆகாஷா? ஐயோ, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, அடுத்தடுத்து அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, அவங்க பிளான் பண்ணுறத விட இப்போ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. இந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து போலீஸில் மாட்டி விடலான்னு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி? இல்லை, அஞ்சலி கிட்ட நான் சொல்லிட்டேன். அஞ்சலி வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க வரட்டும், விசாரிக்கட்டும், நல்லா ரெண்டு வச்சு வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் ஒரு மாதிரி எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. இங்கே பாருங்க அத்தை, சும்மா எதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, எந்த ஒரு முடிவுமே உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. இப்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அபி ராகவ், அனு, ஆகாஷ் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்க எல்லாருமே யோசிச்சுட்ருப்பாங்க. என்ன யோசிப்பாங்க, இப்போ சந்திராவை எப்படி வெளியே அனுப்புறது, நாம் போட்ட பிளான் எல்லாமே தோத்துடுச்சு, எதுவுமே பண்ண முடியலையே, என்ன பண்ணலாம்னு அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட அபி எனக்கு தான், 2 பேரை பிரித்து நான் அபியோடு சேர்ந்து வாழணும். என் அபியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரி, உன்னை பற்றின எல்லா உண்மையும் அபிக்கு தெரிஞ்சிடுச்சு, இனிமே அபி உனக்கு கிடைப்பாளா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாத்த, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என் அபி மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். இவங்க 2 பேரை பிரிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ போடுற பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்பா, இவன் என்னென்ன யோசித்து வச்சுருக்கான், எப்படிலாம் பிளான் போடுறான். சுயநினைவு வந்துடுச்சுன்னு சொல்கிறான், அந்த வந்த பொம்பளையை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறான். ஒரு பிளானும் சூப்பராக தான் போடுறான், பார்க்கலாம். இதில் அனு, ஆகாஷ் எல்லாருமே வேறு சம்மந்தப்பட்டிருக்காங்க, என் பையன் வேற இருக்கான், இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரி யோசிச்சுட்டே போகிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சிரிக்கிறாரு. என்ன அபி, ரகாவ் எல்லாம் நேராக என்கிட்ட மோத போகிறீங்களா? மோதுங்க, என்கிட்ட மோதுங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த பொம்பளை எப்படி விட்டு அனுப்புகிறேன்னு மட்டும் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் கண்டிப்பாக வரும்.
வந்து அவங்க விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்க்கு தேவையான பணத்தெல்லாம் குடுத்து தான் இங்க வர வைப்பேனே! அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மனசுக்குள்ளேயே நெனைக்கிறாரு. அப்படியே சந்திரா ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே! போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் ஏதோ மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். ஆனா, இப்ப கண்டிப்பா புடிச்சு குடுத்துருவேன்னு சொல்றாங்க. அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா, உண்மை எல்லாமே தெரிஞ்சிருமே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரா ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா?" அஞ்சலி, நான் எப்பயோ ஃபோன் பண்ணிட்டேன். போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே